இன்றைய சமையல் பீட்ரூட் பொரியலுங்க. சில பேர் பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்கங்க. இந்த மாதிரி பண்ணால் எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானது 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணுங்க. கடுகு பொரிஞ்சது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுப்படணும். தாளிப்பு எப்பவுமே நம்ம பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ண தான் நல்லா இருக்குங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பு வறுப்பட்டுச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வடித்து சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு வறுப்பட்டுடுச்சு. இப்போ 1/4 கிலோ பீட்ரூட் நல்லா அலசிட்டு தோல் நீக்கி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனை விட குறைவாக துருவுன இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்டில் உப்பு தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க உப்பு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கப்பில் பாதி அளவு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க, பீட்ரூட் வேகிற வரைக்கும். இப்போ ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பீட்ரூட் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சுங்க. பீட்ரூட்டும் வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.